ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அந்த சக்கரை கரைஞ்சாலே போதும். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப்பே கரெக்டாக தான் இருக்கும் சக்கரை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை தண்ணியை இதில் சேர்த்துருங்க. வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சமையல் சோடா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பணியாரக்கல்லை ஊற்றி பணியாரம் சுட ஆரம்பிச்சிட வேண்டிதான். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அதில் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையும் இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்த உடனே அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒரு 3 நிமிஷம்தான் ஆயிருக்கு. மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அப்படியே இதை மெதுவாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இன்னொரு சைடில் 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிரும். நம்ம கோதுமை வச்சு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே நமக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த ரெசிபி செய்யலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த எல்லா பணியாரத்தையும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.